இந்த இடுப்புல கிட்னி இருக்கிற இடத்துல வலி வந்துருச்சுனாலே அது கிட்னி ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். கிட்னி ப்ராப்ளம்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். 5 முக்கியமான சிம்டம்ஸ் சேவ் பண்ணி வச்சுங்க. டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கு நான் ஃபாலோ பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. கிட்னிக்கான சிம்டம்ஸில் முதல் சிம்டமே பிடல்டிமா, கால் வீக்கம். கால் வீக்கம் தான் முதல் சிம்டமாக வரும். இதில் என்னன்னு சொன்னாக்கா, உடம்புல கிட்னினால தண்ணியை ஃபில்டர் பண்ண முடியாதனால அக்குமுலேட் ஆகிறதுனால வருது. இதுக்கப்புறம் முகம் வீக்கமாகிறது, மூச்சு வாங்குறதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது முக்கியமான சிம்டம் நரைச்சு யூரின் போகிறது. யூரின் போகும்போது நுரையா வரும். அந்த நுரையா வர்றது எதனால் வருதுன்னா, புரோட்டீன் நிறைய யூரினில் நீக்கிறதுனால வருது. இந்த 2 சிம்டம் தான் மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம். இதுக்கு முன்னமே சில அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் மூணாவது சிம்டம், டயர்ட்னஸ். கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ரத்த சோகம் வந்துருங்கிற காரணத்தினால பயங்கர அசதி ஆகிடும். எனர்ஜியே இருக்காது, படியேறினா மூச்சு வாங்கும், பசிக்கவே பசிக்காது. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான அசதியான சிம்டம் அனீமியானால வருது. கிட்னி ப்ராப்ளம் வந்ததுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துடும். அடுத்தது உங்களுக்கு உடம்பு பூரா அரிப்பு எடுக்கிறது. நைட் ஆனால் அரிப்பு எடுத்துக்கும், எல்லா பக்கமும் அரிக்கும், என்ன காரணத்தாலும் அரிக்குதுன்னே தெரியாது. இந்த மாதிரியான சிம்டம்ஸும் யூரியாவும் கிரியேட்டினும் அதிகமானால வருது. இதுவும் கிட்னி ப்ராப்ளம்கான சிம்டம். அஞ்சாவது பாடி பெயின், உடம்பு வலி, முட்டுக்கு முட்டு வலிக்கிறது, குனிஞ்சா வலிக்கும், நிமிர்ந்தா வலிக்கும், ஒரு பேப்பர் எடுத்து கீழே வைக்க முடியாத அளவுக்கு சுத்தமாக உடம்பு வலி ஆகிடும். வைட்டமின் டி குறைந்து போகிறதுனால வர ப்ராப்ளம் இது. இந்த 5 சிம்டம்ஸ் தான் காமனான சிம்டம்ஸ். கால் வீக்கம் வருது, நிறைய நுரைச்சு யூரின் போகிறது, டயர்ட்னஸ் வருது, உடம்பு வலி வருது, அரிப்பு வருது. இந்த 5 சிம்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிபி சுகர் இருக்குன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் டாக்டரை போய் பார்த்துருங்க. சால்வ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தாலே.